ஸோ வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கட்டுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா செங்கலில் வீடு கட்டுறவங்க வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் புதுசாக வீடு கட்டுறவங்க கண்டிப்பாக நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக செங்கலில் வீடு கட்டுறவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மிஸ்டேக் பண்ணுறதுனால அந்த வீட்டில் கட்டக்கூடிய அந்த செங்கல் சூரோட வலிமை அப்படிங்கிறது கண்டிப்பாக ப்ராப்ளம் வந்துடும். கிராக் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வலிமையான ஒரு நல்ல வீடு நம்ம கட்ட முடியும். ஸோ இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கட்டுறோம், செங்கலில் வீடு கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வீடு கட்டுறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லோட் பேரிங்கில் கட்டுறோம், இன்னொன்று வந்து ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் கட்டுறோம். ஸோ லோட் பேரிங்கில் கண்டிப்பாக நீங்கள் வந்து செங்கல் யூஸ் பண்ணி தான் கட்டணும். ஏன்னா செங்கலோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் செங்கலை யூஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கட்ட முடியும். ஸோ லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கார்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எந்த இடத்துல நம்ம வீடு கட்டுறோமோ அந்த வீட்டோட அவுட்டர் லைன் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க 9 இன்ச்சு கல்லில் தான் கொடுத்துருக்கணும். அதாவது ஒரு கல் செவருன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் கொடுத்துருக்கணும். மிடில் வர கல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கல் செவரு ஓட்டிக்கலாம். ஸோ ஏன்னா அவுட்டர் வாலில் மட்டும் தான் லோட் அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்லேயே வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் மேலே போகிற மாதிரி இருந்தால் மிடில் இருக்க வாலுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 9 இன்ச்சு வால் தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா நடுவுலேயே அங்கே வந்து லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் சின்ன வீடாக கட்ட போகிறோம், ஒரு 200-300 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே குட்டி வீடாக கட்ட போகிறோம், நம்ம வந்து அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய வீடு கட்டுறவங்களுமே நடுவில் மிடில் செவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு செவரே கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து சரி பண்ணிக்கோங்க லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் மட்டும். இதே நீங்கள் வந்து ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் கட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் லோடு வந்து முழுக்க இந்த ஸ்லாப் பீம் காலம் இந்த வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கீழே வந்து ஃபூட்டிங் போயிடுது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவுட்டர் வால் மட்டும் 9 இன்ச் பிரேக் போட்டு இன்னர் வால் வந்து எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் ஒரு பார்ட்டிஷன் வாலாக தான் நடக்குது. ஒரு ரூமுக்கு இன்னொரு ரூமும் வந்து பிரிக்கக்கூடிய அந்த பார்ட்டிஷன் ஒர்க்காக தான் நடக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் 4 இன்ச் வாலே கட்டினா போதும். இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரைஸ் பண்ணியிருப்போம். ஸோ காலத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்வொர்க்கு வந்து போய் நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு இடத்துக்கும் நடுவில் இருக்க அந்த பிணைப்பு வந்து கண்டிப்பாக ப்ராப்பராக இருக்காது. ஏன்னா காலம் அப்படிங்கிறது ஒரு ப்ளைனான ஒரு சர்ஃபேஸ், நம்ம பிரிக்வொர்க் அப்படிங்கிறது இது ஒரு வித்தியாசமான சர்ஃபேஸ். ஸோ ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல குவாலிட்டியான பிணைப்பு இருக்காது. அப்படி இருக்க கரெக்டான பிணைப்பு இல்லாதனால என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு பட்டி பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலலாம் வந்து நிறைய கிராக் வந்திருக்கும். ஸோ இது நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பீமோட கனெக்ட் ஆகிற இடத்துல கிராக் வரும், காலத்தோட கனெக்ட் ஆகிற இடத்துல கிராக் வரும். ஸோ இந்த மாதிரி கிராக்லாம் எப்படி நம்ம தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் மெஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கும், கோழி வலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த காலத்துக்கும் அந்த பிரிக்வொர்க்கும் நடுவில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு பிளாஸ்டிங் பண்ணிடுங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா கம்பேரிட்டிவ்லி நார்மலாக நீங்கள் கட்டுறதை விட இதில் வந்து கிராக் வரது வந்து தடுக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் இருக்கும், லேபர்ஸோட அட்டெண்டன்ஸ் கீப் அப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நம்ம வந்து பார்த்துட்ருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளே அப்படிங்கிற ஒரு ஆப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இதுதான் இந்த பவர் பிளே ஆப்போட இன்டர்ஃபேஸ். நான் ஒரு நியூ சைட் ஆட் பண்ணுறேன். சைட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்துட்டு கிண்டியில் இருக்குன்னு வச்சுங்க. என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணுறது. இதில் வந்து ஆட் மெம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் அட்மின் இருப்பீங்க, ஆட் நியூ மெம்பர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ உங்களில் வந்து நீங்கள் ஒரு சைட் இன்ஜினியர்ஸ் 2-3 பேர் வேலை செய்யலாம், மேஸ்திரி இருக்கலாம். ஸோ அவங்களோட நம்பர் எல்லாமே அவங்களோட வாட்ஸ்அப் வழியாவோ இல்லை மொபைல் நம்பர் வழியாவோ இன்வைட் கொடுத்துக்கலாம். ஸோ அவங்களோட கான்டாக்டும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த சைட்டில் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ராக்ரஸ், ஒரு ரிப்போர்ட் எதுனாலும் வந்து பார்த்திங்கன்னா காமனாக இந்த ஒரு இடத்துல உங்களால் கொடுத்துக்க முடியும். சைட்டோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம். அதே மாதிரி இந்த சைட்டில் வேலை செய்கிறவங்களோட மட்டும் இண்டிவிஜுவல் சார்ட் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஸோ இது மூலமாக ஒரு சைட் எப்படி ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு ஃபோட்டோஸ் அண்ட் டீட்டெயிலோட உங்களுக்கு இந்த ஆப்பில் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த ரிப்போர்ட் கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிடிஎஃப் ஃபைலாக ஒன்று டவுன்லோட் ஆகி உங்களோட ஃபோல்டரில் இருக்கும். ஸோ இதை உங்களால் யாருக்கான ஷேர் பண்ணிக்க முடியும், டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண முடியும், இந்த டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா எடிட் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு காலம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக காலம் பாக்ஸ் வச்சு போடுவோம். ஸோ அந்த சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அந்த ஸ்மூத்தாக இருக்க சர்ஃபேஸில் நம்மளால் பிரிக்வொர்க் ஒட்ட முடியாது. ஸோ ஸ்மூத்தாக இருக்க சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா கரணை வச்சே வந்து பார்த்திங்கன்னா நிறைய புள்ளி போடுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா மேடு பள்ளம் மாதிரி சின்ன குழி மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அதோட சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தில் இருந்து ஒரு மாதிரி ஒரு சின்ன பள்ளங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ அதனால் அதோட பிணைப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் செங்கல் சுவரை வந்து அதோட ஜாயின்
பண்ணிங்கன்னா ஸோ அதோட குவாலிட்டியான பிணைப்பு அதிகமாக இருக்கும். ஸோ கிராக் வரது அங்கேயுமே தடுக்கப்படுகிறது. ஸோ இந்த 2 வகையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு காலத்தோடையோ பீமோடையோ ஒரு பிரிக் ஒர்க்கை ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சரி பண்ணிக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ சொல்லியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிரிக் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செங்கல் சுவர் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். நம்ம வீடு கட்டுறதுல 4 இன்ச்சு செவரும் 9 இன்ச்சு செவரும் இந்த 2 தான் கட்டுறோம். 9 இன்ச்சு செவரை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளைக்கு 7 அடி வரைக்கும் நம்மளால் கட்ட முடியும். 7 அடி அப்படிங்கிறது லிண்டல் லெவல்னு சொல்லலாம். ஸோ அந்த 7 அடி வரைக்கும் ஒரே நாள் கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்மளால் கட்ட முடியும். பட் 4 இன்ச்சு செவரை வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு 3 அடி 3.5 அடி தான் மேக்ஸிமம் கட்டணும். ஸோ அந்த சில் லெவல்னு சொல்லுவாங்க 3 அடி அப்படிங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு தான் ஒரு நாளைக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். ஸோ அடுத்த நாள் நீங்கள் திரும்ப அந்த 3 அடிக்கு மேலே ஒரு சில் ஸ்லாப் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் 7 அடி கட்டுறது அடுத்த விஷயம். பட் ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 அடி தான் இருக்கணும். ஒரே நாளில் நீங்கள் 7 அடி 4 இன்ச்சு செவர் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சாஞ்ச மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகிடும். நீங்கள் வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறமா அந்த செவர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டோர் போடும்போது நிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் நீங்கள் அனுபவிப்பீங்க. முன்னாடியே இதை வந்து சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஃபராக இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனில். ஸோ அடுத்ததான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரூஃப் போடுவோம். ரூஃபுக்கு மேலே வந்துட்டு பிரிக்கெல்லாம் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வைப்போம். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் ஒரு ஸ்பேஸுக்கு பண்ணிடணும். ஏன்னா ரூஃப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்காக தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி தான் நம்ம வந்து ரூஃப்க்கான 1 வே ஸ்லாப் அண்ட் 2 வே ஸ்லாப் போட்டுருவோம். ஸோ ஒரு இடத்துக்கும் வந்து லோட் அப்படிங்கிற டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு செங்கலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ரூஃப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செங்கலை இறக்கிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 செங்கல் ஏற்றுறீங்கன்னா 1000 செங்கலாக செக்ரிகேட் பண்ணி பிரிச்சிட்டிங்கன்னா லோடு வந்துட்டு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நீங்கள் வந்து படிக்கட்டு ஏற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சின்ன ரூம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் 5000 செங்கலுமே ஏற்றுட்டிங்கன்னா அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம அந்த ரூஃப் போட்டு ஒரு 20-25 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஏற்றுறீங்கன்னா அந்த ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஆகிடும். ஸோ பெண்ட் ஆனீங்கன்னா ஃபியூச்சரில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்ட்ரக்சர் கட்டும் போதும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து டைல்ஸ் போடும்போதும் இல்லை வாட்டர் லீக்கேஜ் ஆகிறது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டுரும். ஸோ அதனால் புதுசாக ரூஃப் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 28 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து லோடு ஏற்றணும் மேலே, அதாவது பிரிக் ஒர்க்கெல்லாம் ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரிக்லாம் ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒரு இடத்துக்கும் தனித்தனியாக ஏற்றிக்கோங்க. ஸோ இப்படி ஏற்றினீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேஃபராக இருக்கும். பில்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பேசிக்கான பாயிண்ட்ஸ். ஸோ நீங்கள் வீடு கட்டும் போது இந்த பிரிக் ஒர்க்கில் இருக்கிற இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான வீடு உங்களால் கட்ட முடியும். இதே மாதிரி இது ரொம்ப காமனான ரொம்ப பேசிக்கான மிஸ்டேக்ஸ். ஸோ இது வந்து புதுசாக வீடு கட்டுறவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபேமிலி குரூப், வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, ஓகே இதெல்லாம் பேசிக்கான ஒரு மிஸ்டேக்ஸ், இதெல்லாம் நம்ம வீடு கட்டும்போது சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ மறக்காமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவல். அதுக்கு முன்னாடி சிவில் இன்ஜினியரிங் சிம்பிளோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய ஹவுஸ் டூர்ஸ் போட்டுருக்கோம். அதே மாதிரி ட்ரீம் ஹோம் தமிழ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வரும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க ஏதாவது உங்களோட வீடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு வந்து வித்தியாசமாக கட்டியிருக்கலாம், லோ பட்ஜெட்டில் கட்டியிருக்கலாம், இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் நீங்கள் வீடு கட்டியிருக்கலாம். ஸோ உங்களோட வீடை வந்து சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் யூடியூப் சேனலில் காட்டணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டோட ஃபோட்டோ எடுத்து அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன யூனிக்காக இருக்குது அப்படிங்கிறத எடுத்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்கள். அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பருக்கு வந்து உங்கள் வீட்டோட ஃபோட்டோஸ், லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து அங்கே வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ உங்கள் வீட்டை நம்ம சேனல் வழியாக எல்லோரும் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை சந்திக்க எங்களிடம் இந்த விடைபெறுவது அகிலன் சகோதரி.